இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் வசிக்கும் ஒரு ரஷ்ய பெண் இந்தியாவில் தனது முதல் கர்ப்பகால அனுபவத்தின் போது சந்தித்த சவால்கள் குறித்து மனம் திறந்துள்ளார். கலாச்சார வேறுபாடுகள், மொழி தடை மற்றும் இந்தியாவின் வெப்பமான மற்றும் ஈரப்பதம் நிறைந்த வானிலை ஆகியவை தனக்கு பெரும் சவாலாக இருந்ததாக அவர் கூறியுள்ளார். தனது சமூக வலைதள பதிவில் இது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள சோஃபியா என்னும் அந்த ரஷ்ய பெண், கடந்த சில மாதங்கள் கர்ப்பிணியான தனக்கு இந்தியா பல புதிய அனுபவங்களை அறிமுகப்படுத்தியதாக அவர் கூறியுள்ளார். கர்ப்ப காலத்தில் உடற்பயிற்சி மற்றும் உடல் இயக்கங்கள் குறித்த மக்களின் அணுகுமுறையே மிகப்பெரிய வேறுபாடுகளில் ஒன்று என்று சோஃபியா கூறியுள்ளார். இங்குள்ள பலர் கர்ப்பிணி பெண் முடிந்தவரை ஓய்வெடுக்க வேண்டும், குறைவாகத்தான் நகர வேண்டும், உடற்பயிற்சியை முற்றிலும் கைவிட வேண்டும் என்று நம்புகிறார்கள் என்று கூறும் சோஃபியா தான் இந்த கருத்தை ஏற்கவில்லை என்கிறார். கர்ப்பம் என்பது ஒரு நோயல்ல என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நிச்சயமாக உங்கள் மருத்துவரின் பரிந்துரைகளையும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் நடைப்பயிற்சி, யோகா மற்றும் உடற்பயிற்சிகள் எனக்கு புத்துணர்ச்சி அளிக்கவும், எனது உடலுக்கு ஆதரவாக இருக்கவும், பிரசவத்திற்கு தயார்படுத்தவும் உதவுகின்றன என்று சோஃபியா கூறுகிறார். தான் அணியும் ஆடைகள் குறித்தும், குறிப்பாக ஏன் கிராப் டாப்ஸ் அணிகிறார் அல்லது தனது கர்ப்ப வயிற்றை மூடவில்லை என்றும் சிலர் கேள்வி எழுப்பியதாக சோஃபியா கூறுகிறார். இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த சோஃபியா, கர்ப்ப காலத்தில் தனது உடலை தான் விரும்புவதாகவும் அதை மறைப்பதை விட ஏற்றுக்கொள்ளவே விரும்புவதாகவும் கூறுகிறார். கர்ப்பகாலம் என்பது என் வாழ்க்கையின் மிக அழகிய நிலைகளில் ஒன்றாகும். எனது வயிற்றை மறைக்க நான் விரும்பவில்லை, மாறாக இந்த காலகட்டத்தை கொண்டாடவும் அதை அனுபவிக்கவும், என்னை அழகாக உணர வைக்கும் எதையும் அணியவும் நான் விரும்புகிறேன் என்று அவர் கூறுகிறார். மொழி தடையை மற்றொரு முக்கிய சவாலாக சோஃபியா விவரித்தார். ஆங்கிலம் அவருக்கு தாய்மொழி இல்லை என்பதால் மருத்துவ சந்திப்புகளை கையாள்வது சில நேரங்களில் கடினமாக இருந்தது. நான் எவ்வளவு முழுமையாக தயாரானாலும் சில தகவல்களை தவறவிடக்கூடும். அதற்கு பிறகு நான் மருத்துவ அறிக்கைகளை மீண்டும் படிக்க வேண்டும், சுயமாக தகவல்களை தேட வேண்டும் அல்லது கூடுதல் கேள்விகளை கேட்க வேண்டும். சில நேரங்களில் இது மிகவும் சோர்வளிக்கிறது என்று அவர் கூறினார். இங்குள்ள வானிலை மாற்றங்களும் சோஃபியாவுக்கு கடினமாக இருந்துள்ளது. நான் எழுந்து காலை உணவு சமைக்கும் போதே வேர்வையில் நனைந்து விடுகிறேன், பிறகு குளிக்கிறேன், அரை மணி நேரம் கழித்து மீண்டும் குளிக்க தோன்றுகிறது. வெப்பம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக பகலில் நடைபயிற்சி செல்வது சாத்தியமில்லாத ஒன்று. இரவில் மின்சாரம் தடைபட்டு ஏசியும் நின்றுவிட்டால் அவ்வளவுதான். இந்தியாவில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்று நிச்சயம் புரியும் என்று அவர் கூறியுள்ளார். ரஷ்ய பெண் சோஃபியாவின் இந்த பதிவு இணையவாசிகள் பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது.